Audio Jungle. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து மரவள்ளி கிழங்கு தோசை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்டியான தோசை இது. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து இட்லி அரிசி வந்து ஊற வச்சுடுங்க. நான் வந்து ரேசன் அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன், எது வேணாலும் போட்டுக்கலாம். 4 ஹவர்ஸ் நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. நீங்கள் கிரைண்டரில் கூட போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 4 கப் அளவுக்கு போட்டிருக்கேங்க அரிசி. அதுக்கப்புறம் கிழங்கு இதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா துருவிடுங்க. இந்த மாதிரி பெருசாக துருவிடுங்க. நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து அரைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மிக்சியில். அதனால் வந்து நல்லா துருவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 1/2 kg இருக்குங்க. இது கூட வந்து தனியா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம், அதுவும் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சாச்சு பாருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாகவே வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம தோசை சுட போகிறோம். இதில் வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் கொத்தமல்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. 4 ஹவர்ஸ்க்கு வந்து மாவு வந்து புளிக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். புளிச்சதுக்கப்புறம் இப்போது இதை வந்து நம்ம தோசை சுட்டு பார்க்கலாம். கடாய் நல்லா வந்து ஹீட் ஆனதும் தோசை ஊற்றலாங்க. நல்லா மெலிசாக முறுன்னு கிடைக்கும் நமக்கு தோசை. அது வேகிறப்பயே அந்த கிழங்கோட வாசம் வந்து நல்லா நமக்கு வரும். எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஆனால் டைம் வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க தோசை வேகிறதுக்கு. எண்ணெய் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம்.
இப்போ தோசையை வந்து திருப்பி போட்டுக்கலாங்க. இதுக்கு வந்து நீங்கள் சாதாரண உடச்சக்கடலை சட்னி வச்சு சாப்பிட்டாவே நல்லா டேஸ்டியாக இருக்கும். இல்லை அப்படின்னா தக்காளி சட்னி தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சுவையான மரவள்ளி கிழங்கு தோசை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.